இன்னைக்கு நடந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா போர்த் T20ல இந்தியா இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாஸ் வழக்கம் போல சூரியகுமார் தான் வின் பண்ணியிருக்காரு. அதுலயே ஒரு மகத்தான வெற்றி. அதுக்கப்புறமா சூர்யா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு மிட்டில் மார்ஸ் ஆக்ரோஷமா இருந்தப்ப நாங்க பேட் பேஸ்ட் ஆடுறோம், நீங்க எங்களை பவுலிங்ல போட்டு கட்டுப்படுத்திக்கிறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண இந்தியால ஓப்பனர்ஸான அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் இவங்க மட்டும்தான் ஆடுனாங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஓப்பனர்ஸ் அடித்தளம் போட்டாதான் பின்னாடி மிடில் ஆர்டரும் ஆல்ரவுண்டரும் செமையா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். டெய்லண்டருக்கு பேட்டிங்கே கிடைக்காத அளவுக்கு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு அவுட் ஸ்டாண்டிங் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு பவர் பிளேவும் நல்லா ஆடி அதே மாதிரி ஸ்கோர் போர்டே நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அபிஷேக் சர்மா அடிதடி ஆடினாலும் ஓரளவுக்கு நிதானமான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு போயிட்டு இருந்தாரு. இது அபிஷேக் சர்மாவா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வச்சது. என்ன ஒரு வரவேற்பா, என்ன மாதிரி ஒரு நிதானமான ஆட்டம், என்ன ஒரு அதிரடி ஆட்டமா ஆடி அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாரு. அதுக்கப்புறம் சுப்மன் கில் 3 மேட்சா ஆடாத சுப்மன் கில் இந்த மேட்ச் நம்ம அடிக்கலைன்னா நம்மளை வெளியே தள்ளிடுவாங்க. ஸோ எப்படியாவது இந்த மேட்ச் நம்ம அடிச்சே ஆகும். நம்ம வேற வைஸ் கேப்டன் வேற, இப்படியே ஆடிட்டு இருந்தா நம்மளுக்கு கேப்டன்சி கிடைக்காது. சூர்யாவே நீடிப்பாரு, இல்ல வேற யாராவது கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மேட்ச் நம்ம எப்படியாவது ஒரு 50 அடிச்சே ஆகணும். பால் அதிகமா சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது 50 அடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி புல் நோக்கத்தோட சுப்மன் கில் ஆடின மாதிரி இருந்தது. 40 பாலுக்கு 45 ரன் அடிச்சு அவுட் ஆகி போயிருந்திருமாரு. இவங்கெல்லாம் அவுட் ஆகி போயிருந்தோம். கேப்டன் சூர்யா அதுக்கு மேல ஒரு 25 ரன்ஸ் 2 அடிச்சுட்டு அவுட் ஆகி போயிடு. ஆனா ஆடம் ஜம்பா ஓவர்ல தொடர்ந்து 2 6 அடிச்சு ஆடம் ஜம்பாக்கு கண்ணில் விரல விட்டு ஆட்டினார்னா அவன் சூரியகுமார் அதாவது ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ல செம ரெக்கார்டு வச்சிருக்காப்புல. அதே மாதிரிதான் இன்னைக்கும் போட்டு பொழந்தெடுத்தாப்புல. என்ன ஒரு ஷாட்டு 2-3 ஷாட் ஆடினாரு, செம்மையா இருந்தது. பட் கண்டினியூஸா ஆடிதான் இன்னும் வேற லெவல்ல போயிருக்கும். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். அதெல்லாம் ஆட விடாம நேதன் எல்லிஸ் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலரான இவரு இந்தியாவுக்கு எப்ப பார்த்தாலும் தொல்லையா இருக்கிறாப்ல. ஏன்னா ஜோஸ் காசில் விட்டு தான் எப்பவுமே தொல்லையா இருப்பாரு. பட் அவர் இல்லைன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இவர் பண்ண சம்பவம் எல்லாம் வேற மாதிரி. இவரை வச்சு இந்தியாவை முடிச்சிடலாம். அதாவது இந்தியால ஒரு சில பேட்ஸ்மேன் கிடையாதுங்க, இந்தியாவையே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவோட ஒரு திட்டத்தோட வந்திருக்கிறாங்க. அதே மாதிரிதான் நேதன் எல்லிஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு, அதாவது இந்த மேட்ச் மட்டும் இல்லைங்க, இந்த சீரீஸ் ஃபுல்லாவே இவரு தான் அதிக கிட்டத்தட்ட 10 விக்கெட்டுக்கு மேல எடுத்துட்டாப்புல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதே மூலம் குறிப்பா இந்த 4th T20ல நேதன் எல்லிஸ் 4 ஓவர் வீசி 21 ரன் தான் கொடுத்து 3 விக்கெட்டை போட்டிருக்காப்புல. என்ன மாதிரி ஒரு சம்பவம். இப்படிதான் ஒரு பவுலரா இருந்தா, ஃபாஸ்ட் பவுலரா இருந்தா 4 ஓவருக்கு 21 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தது சம்பவத்தின் உச்சம். அதாவது ஃபாஸ்ட் பவுலர் பவர் பிளேல எப்படியும் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுப்பாங்க, 2 4 கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இவர் சம்பவத்தின் உச்சமா பண்ணியிருக்காரு. இப்படி பண்ணதுனால இந்தியாவுக்கு ஸ்கோர் போர்டு ரொம்ப கம்மியாயிருச்சு. 20 ஓவருக்கு 167 ரன் தான் அடிச்சிருந்தாங்க, 8 விக்கெட் இழப்புக்கு. அதுல பாருங்க, சுப்மன் கில் அபிஷேக் சர்மா கம்மியான 2 தான் அடிச்சிருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா அவங்க அடிச்சது அப்போ ஸ்கோர் போர்ட்லயே தெரியுது. சுப்மன் கில் 39 பாலுக்கு 46, அபிஷேக் சர்மா 21 பாலுக்கு 28 அடிச்சு அவுட் ஆகி போயிடுவாங்க. அவங்கதான் டாப் பர்ஃபார்மரா அங்க இருக்கா. நான் சொன்ன மாதிரி நேத்தன் எல்லிஸ் இருக்காருங்களா, 4 ஓவருக்கு 21 ரன் கொடுத்து 3 விக்கெட் போட்டிருக்காரு. அவுட் ஸ்டாண்டிங் பவுலிங் போட்டிருக்காரு நம்ம நேத்தன் எல்லிஸ். அதாவது இந்த 20 ஓவருக்கு 167 ரன் ஆஸ்திரேலியாவை இந்தியா இந்த ரன்னை வச்சு தக்க வைக்குமா தோக்கடிக்குமா அப்படிங்கிற மாதிரி. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆஸ்திரேலியா இவங்கள அடிக்க விடாம பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சூர்யா போட்ட திட்டத்துல ஃபாஸ்ட் பவுலரை போட்டு நொறுக்கி எடுத்துட்டாங்க. ஆஸ்திரேலியா சேர்ந்த இந்த தடவை ட்ரெவிஸ் ஹெட் இல்ல. ஸோ மேத்யூ ஷாட்டும் மிட்டில் மார்ஸ் இறக்கி போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. 5 ஓவருக்கே கிட்டத்தட்ட 48 ரன் வந்துருச்சு, 1 விக்கெட் லாஸ். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலை உள்ள கொண்டு வந்து சம்பவம் பண்ணாது பாருங்க. அதாவது இந்தியாவிற்கு எப்பப்பெல்லாம் பவர் பிளேல விக்கெட் வேணுமோ அப்பப்பெல்லாம் அக்ஷர் பட்டேலை உள்ள கொண்டு வந்து விக்கெட் எடுக்கிறத எல்லா கேப்டனோட வித்தையா இருந்தது.
அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும், அந்த காலத்துல விராட் கோலி, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, இப்போ கார்த்திக் பாண்டியா, சூரியகுமார் எல்லாமே வந்து அக்ஷர் பட்டேல் நம்பி போயிருக்காங்க, ஆல்ரவுண்டர் நம்பி போயிருக்காங்க மெயினா. அதுக்கப்புறமா மீடியம் ஸ்பேசர் நம்ம சிவம் துபேவை உள்ள கொண்டு வந்து அவரும் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் போட்டு சம்பவத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. ஜெஸ் இங்கிலீஷ் அதாவது மெயின் மேட்ச்ல தான் இவங்கள பர்ஃபார்மன்ஸ், ஒன்லி நார்மல் சீரீஸ்ல வந்து பெருசா எதுவும் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ சிவம் துபே ஆல்சோ 2 விக்கெட்ஸ். அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேல் உள்ள வந்து விக்கெட்டு மேல விக்கெட்டு, அதாவது ஒரு ஓவர்ல ஒரு விக்கெட் எடுக்கல, அதுக்கப்புறம் 2 விக்கெட் இல்ல, மறுபடியும் இன்னொரு விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்பெல்லையே ஒரு இன்னொரு விக்கெட் எடுத்து 3 விக்கெட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காப்ல. அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு வெறும் 20 ரன் தான் கொடுத்திருக்காரு, 3 விக்கெட் இன் ஹேண்ட். என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், ட்ரேட்மார்க் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், அது ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ல வரவேற்கதற்குது. அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேலும் பும்ரா செமையா நீ பவுலிங் போடுறப்பா, என்ன மாதிரி இது சான்ஸ் இல்லை, இதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நாக் அவுட் கேம்ல அந்த டைமிங்ல என்ன கொண்டு வந்து ப்ரெஷர்ல உள்ள இறக்கிறீங்க. நீங்களா என்ன கொடுத்துட்டு 2024 T20 வேர்ல்டு கப்ல ஃபைனல்ல உன்னால கேம் முடிஞ்சதுன்னு நினைச்ச நான் போட்டு அங்க ஜெயிக்க வச்ச, அந்த மாதிரி பண்ணி விட்டுறாத தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா என்ன ஹர்ஷ்தீப் சிங்க உள்ள கொண்டு வந்து நீ ஒரு விக்கெட் எடுத்து கொடு எனக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விக்கெட் விழுந்துருச்சு. சூர்யாவுக்கு ஒரே ஜாலிதான், எப்படியும் இந்த சீரியஸை வின் பண்ணிடல. இப்போ இந்த மேட்சை பொறுத்த மட்டும் ஸ்கோர் என்னமோ ஸ்கோர் போர்ட்ல கம்மி தான், பட் ஆல்ரவுண்டர்னால இந்த மேட்சை இந்தியா வின் பண்ண போகுது. அப்படிங்கிற பட்சத்துல சிவம் தும்பே 2 விக்கெட்டும் அக்ஷர் பட்டேல் 3 விக்கெட் எடுத்தது இந்த மேட்சை பொறுத்த மட்டும் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு உகந்தது. அப்படிங்கிற மாதிரிதான் 2 பேரும் ஒரு சம்பவம் பண்ணாங்க. அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹார்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வச்சிருக்காங்க இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா போர்த்து T20ல. அதுல என்ன குறிப்பா, என்னடா ஆல்ரவுண்டரா விக்கெட் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஹர்ஷ்தீப் சிங் உழுதுருச்சு, பட் என்ன வருண் சக்கரவர்த்திக்கு 4 ஓவருக்கு வெறும் 25 ரன் கொடுத்து இன்னும் விக்கெட் எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி 3.5 ஓவர் தான் வீசியிருந்தாரு. அந்த டைம்ல மேக்ஸ்வெல் விக்கெட் போல்ட் எடுத்தாரு வருங்க. அந்த லைன் அண்ட் லென்த்து, அதாவது மிஸ்ட்ரி ஸ்பின்னருக்கு இதுதான் தக்க பதிலடி கொடுக்கணும் ஆப்பனண்ட்டுக்கு, அப்படி மாதிரி லைன் அண்ட் லென்த் பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல வீசி வீசி தலைவர் வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காருங்க வருண் சக்கரவர்த்தி. இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் உருவாகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப இந்தியன் டீமுக்கு நல்லது. இன்கேஸ் நான் என்ன சொல்றேன், வேர்ல்டு T20 கிரிக்கெட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பினிஷிங் டச் வேணுமல்ல, சும்மா அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, பும்ரா இந்த மாதிரியே கொடுத்துட்டு இருந்தா நம்ம வாஷிங்டன் சுந்தருக்கு எதுக்கு வச்சிருக்கிறோம், அவர் எப்படியாவது பினிஷிங் டச் நம்ம கொடுத்தே ஆகணும்ல. ஸோ அதனால வாஷிங்டன் சுந்தரை உள்ள கொண்டு வந்ததுனால அவருக்கும் ஒரு 2 விக்கெட்டு. அதுக்கப்புறமா பும்ரா எல்லாருமே விக்கெட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீ வந்து ஒரு விக்கெட்டாவது போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்ல, இதுவும் எடுத்துட்டு அவரும் 4 ஓவருக்கு 23 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டை போட்டிருக்காப்ல. அதாவது அந்த ஆஸ்திரேலியாவை தும்சம் பண்றதுல இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்காங்க. ஃபைனலா 9 விக்கெட் போகும்போது இவங்கள ஆல் அவுட்ல தோக்கடிச்சா எப்படி இருக்கும், சொந்த மண்ணில் அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஒரு சாம்பியனான ஒரு டீமை ஆல் அவுட் ஆக்கி அவங்க மண்ணில் அவங்கள பொருள் எடுத்து அவங்களையே போடுறதுன்னா வேற லெவல் இன்னைக்கு இந்தியா சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு பெரிய சம்பவம்னே சொல்லணும். இதன் மூலியமா வந்து இந்தியா ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. அடிச்ச தினமே ஸ்கோர் போர்ட்ல கம்மி தான், கடைசி விக்கெட்டை வாஷிங்டன் சுந்தர் எடுத்து ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா வின் பை 48 ரன்ஸ். ஆஸ்திரேலியா 18.2 ஓவருக்கு 119க்கு காலி. மிட்டில் மார்ஸ் 30 ரன் 24 பாலுக்கு. வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட், அதுவும் வீசினது 1.2, அதுல 3 விக்கெட் போட்டிருக்காப்ல. ஒரு ஓவர் வீசி 3 விக்கெட் போறதெல்லாம் அசத்தலான விஷயம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் பண்ணியிருக்கேன். நான் வாஷிங்டன் சுந்தருக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் கிடைக்குன்னு நினைச்சேன். பட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னா அக்ஷர் பட்டேல்.
11 பாலுக்கு 21 ரன் அடிச்சு நாட் அவுட்ல பினிஷிங் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு லோ ஸ்கோரிங் கேம்ல. பட் 4 ஓவர் வீசி 20 ரன்னை கொடுத்து 2 விக்கெட்டை போட்டு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டை தட்டி பறிச்சுட்டு போயிட்டாரு நம்ம அக்சர் பட்டேல். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இதுதான் நம்மளுக்கு தேவை. அதாவது இந்த சீரீஸ் 5 T20 கேம்ல இந்தியா 1-2 இருக்கிறாங்க. 2 கேம் வின் பண்ணியிருக்காங்க. கடைசியா நடக்கிற 5th T20ல இந்தியா வின் பண்ணா டிராபியை தட்டி தூக்கிடல, சீரீஸ் வெற்றி. பட் இந்தியா தோத்தா ஆஸ்திரேலியா 2-2 சமன் செய்வாங்க. இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. அவங்க மண்ணில் நம்ம லீட்ல இருக்குது, முன்னிலையில் இருக்கிறது வேற லெவல். இந்தியா இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.